கார்த்தி ஆர் தனுஷ்? வாங்க பார்க்கலாம். மயக்கம் என்ன வஸ் தோலா. மயக்கம் என்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் தோலாவில் வந்து அந்த படத்தில் கார்த்தி சாரோட ஹியூமர், காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ நான் தோலாக்கே போகிறேன். மெய்யழகனஸ் திருச்சிற்றம்பலம். ஆஹா, எல்லாம் நம்ம டீம் ரெடி பண்ணி கொடுத்த லிஸ்ட்டு தான் இதெல்லாம். மெய்யழகன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் திருச்சிற்றம்பலம் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆன படம். ஸோ திருச்சிற்றம்பலம். பையா வர்சஸ் யாரடி நீ மோகினி. என்னங்க வரது எல்லாமே டஃப்பாக இருக்குது. ஓகே, ஐ எம் கோ டு யாரடி நீ மோகினி. 1000ல் ஒருவன் வஸ் புதுப்பேட்டை. சரி, இந்த வீடியோ நான் முடிச்சிருவா. இன்னும் இப்போ வரது எல்லாம் இவ்வளோ டஃப்பாக வருதே. புதுப்பேட்டை நல்ல படம் தான். தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் யாரும் வந்து கேட்டுறாதீங்க. பட் ஐ எம் கோ டு 1000ல் ஒருவன். கைதியஸ் வடசென்னை. அப்சல்யூட்லி வடசென்னை. தீரன் வெர்சஸ் பொல்லாதவன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இது. ரெண்டுத்தில் எந்த சைடு போகிறதுனே தெரியலையே. ஓகே, ஐ எம் கோ டு தீரன் அதிகாரம் 1. லாஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறாங்களோ. பருத்தி வீரன் வெர்சஸ் ஆடுகளம். வச்சாண்டா ஆப்பு. ஸோ இது வந்து நான் ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு ஆன்சர் சொல்லுவேன். எனக்கு இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் டாப் 2 பெஸ்ட்டு பிடிச்ச படங்கள்னால் ஃபஸ்ட்டு ஆடுகளம், செகண்ட் பருத்தி வீரன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற படங்களே பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 படத்தும் கிளாஸ் கொடுத்தா நான் எதை சொல்கிறது. இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச படம் இது வரைக்கும் ஆடுகளம் தான். ஆடுகளத்துக்கு மீறி என்னோடய ஃபேவரட் பெஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை. செகண்ட் தான் பருத்தி வீரன். இருந்தாலும் நான் பருத்தி வீரனை நான் வந்து இறக்கி சொல்லிடல. எனக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த 2த்தில் வந்து எனக்கு ஆடுகளம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆடுகளம்.